ஓம் சாந்தி. முரளி டேட் 15/6/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, மாயையை வென்றவர் ஆவதற்காக தவறான காரியங்கள் செய்வதை விட்டுவிடுங்கள். துக்கத்தை கொடுப்பது மற்றும் துக்கத்தை எடுப்பது இது மிகவும் பெரிய தவறு. இதை குழந்தைகளாகிய நீங்கள் செய்யக்கூடாது. கேள்வி: பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம்மீது எந்த ஒரு விருப்பம் இருக்கிறது? பதில்: என்னுடைய அனைத்து குழந்தைகளும் எனக்கு சமமாக சதா தூய்மையாக வேண்டும் என்ற விருப்பம் பாபாவிற்கு இருக்கின்றது. பாபா எப்போதும் வெண்மையாக இருக்கின்றார். அவர் குழந்தைகளை கருப்பிலிருந்து வெண்மையாக்க வந்திருக்கின்றார். மாயை கருப்பாக மாற்றுகின்றது, பாபா வெண்மையாக மாற்றுகின்றார். லக்ஷ்மி நாராயணன் வெண்மையாக இருக்கிறார்கள். கருப்பான தூய்மை இல்லாத மனிதர்கள் அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள், தன்னை தாழ்ந்தவராக நினைக்கின்றனர். இனிமையான குழந்தைகளே, இப்போது வெண்மையாக சத்தோ பிரதானமாக மாற முயற்சி செய்யுங்கள் என்ற பாபாவுடைய ஸ்ரீமத் இப்போது கிடைத்திருக்கின்றது. ஓம் சாந்தி. பாபா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? மேலும் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நம்முடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. அதை சத்தோ பிரதானமாக மாற்ற வேண்டும் என்பது பாபாவிற்கு தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். இதற்கு பொற்காலம் என்று பெயர். பாபா ஆத்மாக்களை பார்க்கின்றார். ஆத்மாவிற்கு நம்முடைய ஆத்மா கருப்பாகிவிட்டது என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆத்மாவின் காரணமாக ஷரீரம் கருப்பாகிவிட்டது. லக்ஷ்மி நாராயணனின் கோவிலுக்கு போகிறார்கள். முன்பு சிறிது கூட ஞானம் இல்லை. இவர்கள் சர்வகுண சம்பன்னமாக இருக்கிறார்கள், வெண்மையாக இருக்கிறார்கள். நாம் கருப்பு பூதமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார்கள், ஆனால் ஞானம் இல்லை. இப்போது லக்ஷ்மி நாராயணனின் கோவிலுக்கு சென்றால், முதலில் நாம் சர்வகுண சம்பன்னமாக இருந்தோம், இப்போது கருப்பாகிவிட்டோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். நாங்கள் கருப்பாக, விகாரம் உடையவராக, பாவிகளாக இருக்கிறோம் என அவர்களுக்கு முன்பு கூறுகிறார்கள். திருமணம் செய்கிறார்கள் என்றால் முதலில் லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள். முதலில் இருவரும் நிர்விகாரியாக இருக்கிறார்கள், பிறகு விகாரியாக மாறுகிறார்கள். ஆகையால் நிர்விகாரியான தேவதைகளுக்கு முன்பு சென்று தன்னை விகாரி, தூய்மையற்றவர்கள் என கூறுகின்றனர். திருமணத்திற்கு முன்பு இவ்வாறு கூறமாட்டார்கள். விகாரத்தில் ஈடுபடுவதால் தான் கோவிலுக்கு சென்று அவர்களுடைய மகிமை செய்கிறார்கள். தற்காலத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய கோவில், சிவனுடைய கோவில்களில் திருமணம் நடைபெறுகிறது. பத்தீத்தம் ஆவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள். இப்போது நீங்கள் வெள்ளையாவதற்காக கங்கணம் கட்டுகிறீர்கள். இதற்காக வெண்மையாக மாற்றக்கூடிய சிவ பாபாவை நினைக்கிறீர்கள். இந்த ரதத்தின் புருவ மத்தியில் சிவ பாபா இருக்கின்றார் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். அவர் சதா தூய்மையாக இருக்கின்றார். குழந்தைகள் தூய்மையாக, வெள்ளையாக மாற வேண்டும் என்பது அவருடைய ஆசை. என்னை மட்டும் நினைவு செய்து தூய்மை ஆகுங்கள். ஆத்மா தந்தையை நினைக்க வேண்டும். தந்தை குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகளாகி நீங்களும் பாபாவை பார்த்து தூய்மையாக வேண்டும் என புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு நாம் இது போன்ற லக்ஷ்மி நாராயணனாக மாறுவோம். இந்த குறிக்கோளை குழந்தைகள் மிகவும் கவனத்தோடு நினைக்க வேண்டும். பாபாவிடம் வந்திருக்கின்றோம், அவ்வளவுதான் என்று இருக்கக்கூடாது. மீண்டும் அங்கே செல்வதால் தன்னுடைய வேலை போன்றவைகளில் மூழ்கிவிடக் கூடாது. ஆகையால் இங்கே பாபா நேர் எதிரில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். புருவ மத்தியில் ஆத்மா இருக்கின்றது. அழியாத ஆத்மாவின் சிம்மாசனம் இது. எந்த ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகளோ அவர்கள் இந்த சிம்மாசனத்தில் அமருவார்கள். ஆத்மா தமோ பிரதானமாக இருப்பதால் சிம்மாசனமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
இது போன்ற லக்ஷ்மி நாராயணனாக மாறுவது சித்தி வீட்டிற்கு செல்வது போல அல்ல. நாம் இவர்களைப் போல மாறிக்கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மா தூய்மையாகிதான் செல்லும். பிறகு தேவி தேவதைகள் என அழைப்பார்கள். நாம் இது போன்ற சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றோம். ஆனால் மாயை மறக்க வைக்கின்றது. பலர் இங்கே கேட்டுவிட்டு வெளியில் சென்றதும் மறந்து விடுகிறார்கள். ஆகையால் பாபா நன்றாக உறுதிப்படுத்துகின்றார், தன்னை பாருங்கள். இந்த தேவதைகளுக்குள் எவ்வளவு குணங்கள் இருக்கின்றதோ அவற்றை ஸ்ரீமத் படி நடந்து தாரணை செய்கின்றன. படம் எதிரில் இருக்கிறது. நாம் இது போன்று மாற வேண்டும் என உங்களுக்கு தெரியும். பாபாதான் மாற்றுவார். வேறு யாரும் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்ற முடியாது. ஒரு பாபாதான் மாற்றக்கூடியவர். மனிதனிலிருந்து தேவதையாக என்ற ஒரு பாடலும் இருக்கிறது. நீங்களும் வரிசை கிரமத்தில்தான் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் பக்தர்களுக்கு தெரியாது. எதுவரை பகவானின் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கவில்லையோ அதுவரை எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது ஸ்ரீமத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் சிவ பாபாவின் வழிப்படி பாபாவை நினைவு செய்து செய்து இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நன்றாக புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவினால்தான் பாவம் எரியும், வேறு எந்த வழியும் இல்லை. லக்ஷ்மி நாராயணன் வெள்ளையாக இருக்கிறார்கள் அல்லவா? கோவில்களில் கருப்பாக உருவாக்கி வைத்திருக்கின்றனர். ரகுநாத் கோவிலில் ராமரை கருப்பாக ஏன் உருவாக்கியிருக்கின்றனர்? யாருக்கும் தெரியாது. எவ்வளவு சிறிய விஷயம் இது. ராமர் திரேதா யுகத்தை சார்ந்தவர். சிறிதளவு வித்தியாசம் இருக்கிறது. 2 கலைகள் குறைகிறது அல்லவா? ஆரம்பத்தில் இவர் சத்தோ பிரதானமாக அழகாக இருந்தார் என பாபா புரிய வைக்கின்றார். பிரஜைகளும் சத்தோ பிரதானமாக இருக்கின்றனர். ஆனால் தண்டனைகளை அடைந்து மாறுகின்றனர். எவ்வளவு தண்டனை அடைகின்றனரோ அவ்வளவு பதவி குறைகின்றது. முயற்சி செய்யவில்லை என்றால் பாவம் நீங்காது, பதவி குறைந்து விடுகிறது. பாபா தெளிவாக புரிய வைக்கின்றார். நீங்கள் வெள்ளை ஆவதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் மாயை மிக பெரிய எதிரி, உங்களை கருப்பாக்குகிறது. இப்போது வெண்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் என்றால் மாயை எதிர்க்கிறது. நாடகத்தின்படி அதுவும் அரை கல்பம் நடிக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். மாயா அடிக்கடி முகத்தை திருப்பி மற்ற பக்கம் அழைத்து செல்கின்றது. பாபா மாயா எங்களை மிகவும் துன்புறுத்துகிறது என எழுதுகின்றனர். இதுதான் யுத்தம் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் வெள்ளையிலிருந்து கருப்பாக, மீண்டும் கருப்பிலிருந்து வெள்ளையாக மாறுகின்றீர்கள். இது விளையாட்டு. யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்தார்களோ அவர்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். அவர்கள் பாரதத்தில் வருகிறார்கள். பாரதத்தில் அனைவரும் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பதும் கிடையாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. நாம் இவ்வாறு மாற வேண்டும் என முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் என உறுதிப்பட பாபா கூறியிருக்கின்றார். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போது இது போன்று தவறு செய்யாதீர்கள். புத்தி யோகம் ஒரு தந்தையிடம் வையுங்கள். நாங்கள் உங்களிடம் அர்ப்பணம் ஆவோம் என நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கின்றீர்கள். பாபா தாங்கள் வந்தால் நாங்கள் உங்களின் வழிப்படி நடப்போம், தூய்மையாகி தேவதையாக மாறுவோம் என பல பிறவிகளாக உறுதிமொழி செய்து வந்துள்ளீர்கள். உங்களுடைய ஜோடி ஒத்துழைக்கவில்லை என்றாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள். யுகல் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஜோடியாக முடியாது. யார் எவ்வளவு நினைவு செய்திருக்கிறீர்களோ
தெய்வீக குணங்களை கடைபிடித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு துணைவி அமையும். பிரம்மா சரஸ்வதியை பாருங்கள், நன்றாக முயற்சி செய்தமையால் ஜோடியாகின்றார்கள். இவர்கள் மிகவும் நன்றாக சேவை செய்திருக்கிறார்கள், நினைவில் இருக்கிறார்கள். இது கூட குணம் அல்லவா? கோபியர்களில் கூட நல்ல நல்ல குழந்தைகள் நிறைய இருக்கின்றனர். சிலர் தானாகவே மாயை இழுக்கின்றது என்பதை புரிந்து கொள்கின்றனர். இந்த சங்கிலி துண்டாவதே இல்லை, அடிக்கடி பெயர் ரூபத்தில் மாட்ட வைக்கின்றது. பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், என்னிடம் இணையுங்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் நிராகாரமாக இருப்பது போல நானும் நிராகாரமாக இருக்கின்றேன். உங்களை எனக்கு சமமாக மாற்றுகிறேன். டீச்சர் தனக்கு சமமாக மாற்றுவார் அல்லவா? மருத்துவர் மருத்துவராக மாற்றுவார். இவர் எல்லையற்ற தந்தை, அவருடைய பெயர் போற்றக்கூடியதாக இருக்கிறது. ஓ பதீத பாவனா, வாருங்கள் என அழைக்கின்றார்கள். பாபா வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என ஆத்மா ஷரீரம் மூலமாக அழைக்கிறது. நம்மை எப்படி தூய்மையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். வைரத்தில் கூட கருமையான கரை இருப்பது போல ஆத்மாவிலும் கரை படிந்திருக்கிறது. அவற்றை நீக்கி மீண்டும் உண்மையான தங்கமாக மாற்றுகின்றார். ஆத்மாவை மிகவும் தூய்மையாக்க வேண்டும். உங்களுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது. மற்ற சத்சங்கங்களில் இவ்வாறு ஒருபோதும் கூற மாட்டார்கள். இவ்வாறு மாறுவதே உங்களது குறிக்கோள் என பாபா புரிய வைக்கின்றார். நாடகப்படி நாம் அரை கல்பமாக ராவணனின் தொடர்பில் விகாரியாகி இருக்கிறோம் என அறிவீர்கள். இப்போது இப்படி மாற வேண்டும். உங்களிடம் பேட்ஜ் இருக்கிறது. இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிது. இதுதான் திருமூர்த்தி பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. ஆனால் பிரம்மா செய்வதில்லை. அவர் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகின்றார். இப்படி தூய்மையின்றி இருப்பவர்கள்தான் தூய்மை ஆகிறார்கள் என மனிதர்களுக்கு தெரிவதில்லை. இப்போது குறிக்கோள் எட்டுவதற்கான படிப்பு உயர்ந்தது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை படிக்க வைப்பதற்காக வருகின்றார். ஞானம் பாபாவிற்குள் இருக்கிறது. அவர் யாரிடமும் படிக்கவில்லை. நாடகத்தின் திட்டப்படி அவருக்குள் ஞானம் இருக்கிறது. ஞானம் இவருக்குள் எங்கிருந்து வந்தது என யாரும் கூற முடியாது. இல்லை, அவரே ஞானம் நிறைந்தவர். அவர்தான் உங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். மனிதர்கள் தூய்மையாவதற்காக கங்கை போன்றவற்றில் நீராடிக் கொண்டிருக்கிறார்கள். கடலில் நீராடுகிறார்கள். பிறகு பூஜையும் செய்கிறார்கள். கடலையும் தேவதை என நினைக்கின்றனர். உண்மையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள் அப்படியேதான் இருக்கிறது, ஒருபோதும் அழிவதில்லை. ஆனால் முதலில் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. வெள்ளம் போன்ற பெயரே இல்லை. ஒருபோதும் மனிதர்கள் மூழ்கவில்லை. அங்கே மனிதர்கள் குறைவாகவே இருந்தனர். பிறகு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர். கலியுகம் முடிவதற்குள் எவ்வளவு மனிதர்கள் ஆகிவிட்டனர். அங்கே ஆயுள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மனிதர்கள் அங்கு குறைவாக இருக்கிறார்கள். பிறகு 2500 வருடத்தில் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. மரம் எவ்வளவு விரிவாகிறது. முதலில் பாரதத்தில் நம்முடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. நீங்கள் இவ்வாறு கூறுவீர்கள். உங்களில் கூட சிலருக்கு நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைவில் இருக்கிறது. ஆன்மீக படை வீரர்களாகிய நாம் யோக பலத்தை உடையவர்கள். இதையும் மறக்கிறார்கள். நாம் மாயாவிடம் சண்டையிடக்கூடியவர்கள். இப்போது நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பாபாவை நினைக்கிறார்களோ அவ்வளவு வெற்றியாளர் ஆவார்கள். இவ்வாறு மாறுவதே குறிக்கோளாக இருக்கிறது.
இவர் மூலமாக பாபா நம்மை இந்த தேவதையாக மாற்றுகிறார். பிறகு என்ன செய்ய வேண்டும்? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவர் இடைத்தரகர். தரகர் ரூபத்தில் சத்குரு கிடைத்திருக்கின்றார் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. பாபா இந்த உடலை எடுத்திருக்கின்றார் என்றால் இவர் இடையில் தரகர் ஆகிவிட்டார் அல்லவா? பிறகு உங்களுடைய யோகம் சிவ் பாபாவிடம் வைக்க வேண்டும். மற்றபடி நிச்சயதார்த்தம் என்ற பெயரை எடுக்காதீர்கள். சிவ் பாபா இவர் மூலமாக நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்குகின்றார். ஓ குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினையுங்கள் என கூறுகின்றார். தந்தையாகிய என்னை நினையுங்கள் என நீங்கள் கூற மாட்டீர்கள். நீங்கள் பாபாவின் ஞானத்தை சொல்வீர்கள் என பாபா கூறுகின்றார். இதையும் பாபா நன்றாக புரிய வைக்கின்றார். இன்னும் செல்ல செல்ல பலருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும் போது இதயம் உள்ளுக்குள் வருந்தும். இப்பொழுது நேரம் குறைவாக இருக்கிறது என பாபா கூறுகின்றார். இந்த கண்களால் நீங்கள் விநாசத்தை பார்க்கலாம். ஒத்திகை நடக்கும் போது நீங்கள் இப்படி விநாசம் நடக்கும் என பார்க்கலாம். இந்த கண்களினால் நிறைய பார்ப்பீர்கள். பலருக்கு வைகுண்டத்தினுடைய சாட்சாத்காரம் கூட கிடைத்திருக்கின்றது. இவை அனைத்தும் வெகு விரைவாக நடந்து கொண்டே இருக்கும். ஞான மார்க்கத்தில் அனைத்தும் உண்மை. பக்தியில் கற்பனை சாட்சாத்காரம் மட்டும் கிடைத்திருக்கும். மாறவில்லை அல்லவா? நீங்கள் தான் மாறுகிறீர்கள். யாருக்கு சாட்சாத்காரம் கிடைத்திருக்கிறதோ பிறகு இந்த கண்களால் பார்ப்பார்கள். அழிவை பார்ப்பது வெறும் சித்திவிடு கிடையாது. நடைமுறையின் விஷயத்தை கேட்காதீர்கள். ஒருவர் மற்றவருக்கு முன்பு கொலை செய்கிறார்கள். 2 கரங்களால் தான் கைத்தட்டல் ஏற்படும் அல்லவா? 2 சகோதரர்களை தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள் என தனியாக பிரிக்கிறார்கள். இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இருவரை தனியாக பிரிப்பதால் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். அவர்களுக்கு வெடிகுண்டு விற்பனையாகிக் கொண்டே இருக்கும். வருமானம் கிடைக்கிறது அல்லவா? ஆனால் கடைசியில் இதனால் வேலை நடக்காது. வீட்டில் இருந்தபடியே அணுகுண்டுகளை வீசி எறிவார்கள். அவ்வளவுதான் அழிந்தது. அதில் மனிதர்களோ ஆயுதங்களோ அவசியமில்லை. குழந்தைகளே, ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். நிறைய புரிய வைத்திருக்கின்றார். இந்த காம விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் என பகவான் கூறுகின்றார். காமத்தை வெற்றியடைவதால் உலகத்தை வென்றவர் ஆகலாம். கடைசியில் யாருக்காவது அம்பு நிச்சயம் பாயும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதில்தான் முயற்சி செய்து பாபாவிடம் முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எந்தவித தவறும் செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். 2, குறிக்கோளை எதிரில் வைத்து மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும். ஆத்மாவை சத்தோ பிரதானமாக தூய்மையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு கரை இருந்தாலும் அவைகளை சோதித்து வெளியேற்ற வேண்டும். வரதானம்: பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்கள். தூய்மையைதான் சுகம் சாந்தியின் தாய் என்று கூறப்படுகிறது. எந்த விதமான தூய்மையற்ற தன்மையும் துக்கம் அசாந்தியின் அனுபவம் செய்விக்கிறது. பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியில் இருப்பது. துக்கத்தின் காட்சியாக கூட இருக்கட்டும், ஆனால் எங்கே தூய்மையின் சக்தி உள்ளதோ அங்கே துக்கத்தின் அனுபவம் ஏற்பட முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகம் கொடுப்பவராகி துக்கத்தை ஆன்மீக சுகம் நிறைந்த வாயு மண்டலமாக
மாற்றம் செய்து விடுகின்றார்கள். ஸ்லோகன்: சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டு இருக்கும் போதிலும் சாதனையை அதிகப்படுத்துவதுதான் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.